பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளிலான விடுதலையில் பதிவான செய்திகள் குறித்த ஒரு செய்தி உரையாடல். தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய தகவல்களே இன்றைய தலைப்புச் செய்திகளாக வெளிவந்துள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படும், பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசின் சென்சஸுடன் விரைந்து நடத்த வற்புறுத்தப்படும், தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று இன்றைய ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வாய்த்திறங்க சிஎம் என்னும் வாசகம் இடம்பெற்றுள்ள கருப்பு பேட்சோடு கலந்து கொண்டார்கள். முன்னதாக சட்டமன்ற வளாகத்தின் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் நீட் தேர்வு அச்சத்தால் நேற்று தற்கொலை செய்து கொண்ட கோவை புதூர் மாணவி அணு கீர்த்தனா அவர்களின் இறப்பிற்கு நீதி கேட்டும், நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் திருவாரூரில் திராவிட மாணவர் கழகம், திராவிடர் கழக இளைஞரணி தோழர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தலையங்கம் சிந்துவெளி நாகரிகம் குறித்து, அதனுடைய தொன்மை குறித்தும் புரட்டுகளாக பல்வேறு செய்திகள் வெளிவரும் நிலையில் அது குறித்த பல்வேறு முக்கிய வரலாற்று செய்திகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. குறிப்பாக அண்மையில் என்சிஆர்டி வெளியிட்டுள்ள 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கலையின் வரலாறு என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ள நடனமங்கையின் படத்திற்கு மை பூசியதை கண்டித்து இந்த தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் சிக்கிய அரசு ஊழியரை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்காது ஏன் என்று புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆணவ கொலைகளை தடுக்க அரசு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கோரிக்கை வைத்துள்ளது. ஒன்றிய அரசின் 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று CITU வலியுறுத்தியுள்ளது. வீட்டுக் கடனுக்கு காப்பீடு கட்டாயமில்லை என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்குமான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வேலை நாட்கள் 210 நாட்களும், விடுமுறை நாட்கள் 155 நாட்களும் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளை கைவித்திடவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவர்கள் வெளியிட்டுள்ளது வெள்ளை அறிக்கை அல்ல, அது வெறும் வெற்று அறிக்கை என்று தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று கைவிரிக்கவே இந்த வெள்ளை அறிக்கை தங்களின் இயலாமையை மூடி மறைக்கும் உத்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய விடுதலையின் 4ஆம் பக்கத்தில் தந்தை பெரியார் சிந்தனையின் கூர்மை என்னும் தலைப்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் ஆற்றி வரும் ஆய்வு தொடர்பொழிவு 2இன் முக்கிய பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த தொடர்பொழிவில் மதத்துக்காரர் தன்னை ஆதரிக்கிறார் என்றால் பெரியாரின் அணுகுமுறை என்ன, ஒரு நாள் கொள்கையை சொல்வது முக்கியமா, காவி உடை அணிந்த சன்னிதானம் கருப்பு பக்கத்திலே வந்து கருத்துக்கள் சொல்வது முக்கியமா, யாருக்கு வெற்றி போன்ற கேள்விகளை எழுப்பி தந்தை பெரியார் சிந்தனையுடைய கூர்மை என்பது செயலாக்கத்தையே பிரதிபலிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இன்றைய விடுதலையில் 8ஆம் பக்கத்தில் திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் ஒரு முக்கிய கட்டுரையை எழுதியிருக்கிறார். பாரதி ராஜா வேதம் புதிது சில தகவல்கள் என்னும் தலைப்பில் அந்த கட்டுரை இடம்பெற்றுள்ளது. வேதம் புதிது திரைப்படம் வெளிவந்த போது ஆரியம் அலறியதையும், வேதம் புதிது படத்தினை கொண்டு வருவதற்காக திராவிடர் கழகம் எடுத்துக்கொண்ட முயற்சியினையும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த படத்தில் சனாதானம், சாதி, தீண்டாமை ஆகியவற்றுக்கு எதிராக வந்துள்ள பல்வேறு வசனங்களை தமது கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. அவை அனைத்தையும் ஊன்றி படிக்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.